எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க இருக்கிறது மாத்வ பிராமின் ஸ்டைல் ரசப்பொடி. சவுத் இண்டியன் ரெசிபீஸ்லேயே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான, செய்யறதுக்கு ரொம்ப சுலபமான ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ரசம். ஆனால் அந்த ரசம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அதில் சேர்க்கக்கூடிய அந்த ரசப்பொடியும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். பர்ஃபெக்டாக எந்த அளவுக்கு சாமான் எடுத்து அரைக்கலாங்கிறத காமிக்கிறேன். நிறைய பேர் வறுக்காமலும் அரைப்பாங்க. வறுத்து நீங்கள் அரைச்சின்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். அந்த பச்சை வாசனை இருக்காது. ரொம்ப நேரம் ரசம் பருப்பு ரசமே நீங்கள் செஞ்சால் கூட வீணாக போகாது. பருப்பு போடாத ரசமும் இதில் செய்யலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே போல் ரசப்பொடி அரைச்சி ரசம் செய்யலாம். மாத்வ பிராமின்ஸில் அரைக்கக்கூடிய ரசப்பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். 200 கிராம் நாட்டு மல்லி எடுத்துகிட்டு இருக்கேன். நாட்டு மல்லிங்கிறது நல்ல வாசனையாக இருக்கும். கிடைக்கல அப்படின்னா நார்மல் மல்லி எடுத்துக்கலாம். அதுக்கு 50 கிராம் துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். இதுக்கு கடலைப்பருப்போ உளுத்தம்பருப்புலாம் எடுத்துக்காதீங்க. துவரம்பருப்பு மட்டும் எதுக்காக எடுத்துக்கணும் அப்படின்னா ரசம் அப்படிங்கிறதே முழுக்க முழுக்க நம்ம பருப்பு ரசம் அப்படின்னா துவரம்பருப்பியோட கட்டு அப்படின்போம். அந்த தண்ணியை தான் நம்ம ரசமாக செய்வோம். அப்போ இந்த துவரம்பருப்பை நம்ம சேர்த்து ரசப்பொடி பண்ணுறப்போ கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். ஏன்னா பருப்போடைய தண்ணி மட்டும் போடுறதுனால. ஜீரகம், மிளகு இதுவும் 50 கிராம். எடையில் பார்த்தீங்கன்னா மிளகு கொஞ்சம் கம்மியாக தெரியும். ஜீரகம் எடை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது அது அளவு வந்து லைட் வெயிட்டாக இருக்கிறனால கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மிளகான்னு பார்த்தீங்கன்னா 50 கிராம் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம மிளகு ஜீரகம் சேர்க்கறதுனால மிளகா கம்மியாக எடுத்துக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் கடுகு, கடுகை விட கம்மியாக வெந்தயம், 15 கிராம் பெருங்காயம். பிசி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். கட்டி கட்டியாக இருக்கும். ரொம்ப சுலபமாக இருக்கும். ஒரு 10லேருந்து 15 பீஸ் வச்சுக்கோங்க. 15 பீஸ் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் மஞ்சப்பொடி. இதுதான் இந்த ரசப்பொடி அரைக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்க வேண்டிய சாமான்கள். இது எல்லாத்தையுமே எண்ணெய் விட்டு வறுக்கணும். பச்சையாகவும் அரைக்கக்கூடாது, வெறுமனவும் வறுக்கக்கூடாது. அதுவும் தேங்காய் எண்ணெயில் வறுத்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மேங்களூர் சைடெல்லாம் உங்களுக்கு கர்நாடகாவில் மேங்களூர் சைடில் நிறைய தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. தேங்காய் எண்ணெயில் வறுத்து பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல பெருங்காயத்தை நம்ம நல்லா பொரிச்சுக்கணும் எண்ணெயில். அதுக்கு டைம் கொடுக்கணும். ஏன்னா பெருங்காயம் மற்ற சாமான்களோட போட்டால் பொரியாது. எண்ணெயில் நல்லா பொரியணும். அதுக்கப்புறம் பாருங்கள், முதல்ல பருப்பு சேர்க்குறேன். பருப்பு சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா எண்ணெயில் கோட்டிங்கிற மாதிரி பரட்டி விட்டுக்கலாம். அப்புறம் மிளகு, ஜீரகம், கடுகு, வெந்தயம் இந்த 4 சாமான்களை போட்டு திரும்பவும் ஒரு நிமிஷம் நல்லா நம்ம பெரட்டலாம். ஏன்னா மல்லி வந்து ரொம்ப லைட் வெயிட் அப்படிங்கிறப்ப சீக்கிரம் உங்களுக்கு நிறம் வரும். இந்த பருப்பெல்லாம் வறுபடுறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் எல்லாமே கொஞ்சம் டைம் டிஃப்ரெண்ட் வச்சுட்டு ஒன்றா சேர்க்கணும். இப்போ ஒரு 2 நிமிஷம் எடுத்து இப்போ நான் மிளகாய் சேர்க்குறேன். எண்ணெய் போடல அப்படின்னா நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா மிளகாய் வறுக்கிறப்ப நல்லா அந்த ஆயில் கோட்டிங் ஆகணும். அதனால் இன்னும் கொஞ்சம் நான் ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா பரட்டி விட்டோம்னா அந்த ஆயில் முழுக்க அந்த மிளகாயில் கோட்டிங் ஆகிருக்கும். அப்போ தான் நல்லா பொரியும். மிளகாக்குன்னு ஒரு மணம் உண்டு. இப்போ அடுத்தது கடைசியாக நம்ம மல்லி சேர்க்குறோம். மல்லி சேர்த்து எல்லாமே நிதானமான தீ, அதாவது சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுக்கணும். இல்லைன்னா கீழே வந்து பருப்புக்கள்லாம் தீஞ்சு போயிடும். மேலே வந்து வறுபட்டிருக்காது. சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு நிதானமாக கைவிடாமல் கிளறிண்டே இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நிறம் மாறும். நல்ல மணம் வரும். இந்த ஸ்டேஜில் பாருங்கள், ஒரு மல்லி சேர்த்து 2 நிமிஷத்துலேயே நம்ம கருவேப்பிலை சேர்த்துருவோம். பச்சை கருவேப்பிலை அப்படிங்கிறப்ப இது வறுபடுறதுக்கும் டைம் எடுக்கும். அதுக்குள்ளே இந்த மல்லி, பருப்பு எல்லாமே நல்லா வறுபட்டுடும். எப்போதும் சொல்கிற மாதிரி தான், கருவேப்பிலையை சேர்த்திங்கன்னா நல்லா அது கையில் உடைச்சி பார்த்தா முறுமுறுன்னு ஆகணும். இப்போ பாருங்கள், எங்களுக்கு ஆகலை, கொஞ்சம் நமுத்து போன மாதிரி இருந்தது. இந்த ஸ்டேஜ் பாருங்கள், அப்படியே நொறுங்கிடுது. அந்த கருவேப்பிலையை நம்ம கையில் இப்படி உடச்சா அப்படியே தூள் தூளாக நொறுங்குது. இப்போ இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும் வறுபட்டது. கடைசியாக உங்களுக்கு மஞ்சத்தூள் போட்டுட்டு அடுப்பை நிறுத்திடணும். மஞ்சத்தூள் போட்டுட்டு கிளறினீங்கன்னா நிறம் மாறிடும். மஞ்சத்தூள் வந்து கருகிடும் ஹீட்டில். அதனால் அடுப்பை நிறுத்திட்டு இப்போ என்ன பண்ணணும், அதே வாணலியிலே வச்சு இன்னும் 2-3 நிமிஷம் கைவிடாமல் கிளறுங்க. அந்த ஹீட்டு வந்து ஒன்றுமே நல்லா உங்களுக்கு சாமானில் இருந்தால் தான் 2 மாதம் 3 மாதம் நீங்கள் வச்சுருந்தாலும் அந்த மணமும் நல்லாயிருக்கும். வண்டு வராது. வெளியவே வச்சுருந்தாலும் வீணாக போகாது. அதனால் நிதானமாக அந்த அடுப்பில் அந்த வாணலி சூட்லேயே இந்த சாமான்கள் முழுக்க இன்னும் 2-3 நிமிஷம் வறுக்கலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் இது எப்படி அரைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு மிக்ஸி ஜாரில் மிளகாயை அரைச்சிக்கணும். இதை வந்து மிக்சியில் அரைக்கிறது தான் நல்லாயிருக்கும். கொரகொரப்பாக தான் அரைக்கணும். மிஷினில் கொடுத்து அரைக்காதீங்க. தனியாக ரசப்பொடி அப்படிங்கிறப்ப
வீட்டிலே மிக்சியில் அரைக்கலாம் பாருங்கள். முதல்ல மிளகா அரைச்சிட்டேன், பெருங்காயமும் சேர்த்துருந்தேன். இப்போ இன்னும் கொஞ்சம் வறுத்த சாமான்களை சேர்ப்போம். ஏன்னா ஜார் போகாது அப்படிங்கிறப்ப 2 முறையாக நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ மிளகாவும் கொஞ்சம் மல்லி மற்ற சாமான்கள் வந்து அரைச்சாச்சு. எவ்வளோ கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ அடுத்தது மீதி இருக்கிற மல்லி மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து இதே மாதிரி கொரகொரப்பாக அரைச்சின்னு வரலாம். இதுவும் அரைச்சின்னு வந்தாச்சு. அந்த துவரம்பருப்புலாம் ரொம்ப நைஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. அந்த ரசப்பொடிலாம் ரசத்தில் புளி தண்ணியில் கொதிக்கிறப்பே உங்களுக்கு உருவே தெரியாது. நல்லா உங்களுக்கு வெந்து கொடுத்துரும் பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணணும். வாசனை வந்து அவ்வளோ கம கம கமன்னு இருக்குது. மிளகு மல்லி ஜீரக வாசனை. நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுடலாம். இப்போ 2 பேருக்கு ரசம் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னா, சாதாரண ஒரு டீஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் கரெக்டாக இருக்கும். இந்த அளவு நான் சொல்கிறது ஒரு நேரத்துக்கு இல்லைனா 2 நேரத்துக்கு வச்சு சாப்பிட்டாலும் 1 டீஸ்பூன் போடும் 2 பேருக்கு. இதே மாதிரி கரெக்டான அளவுகளோட சாம்பார் பொடி எப்படி செய்யலான்னு சொல்லி நான் காமிச்சிருக்கேன். சாம்பார் பொடி தாராளமாக நீங்கள் மிஷினில் அரைக்கலாம். ஆனால் ரசப்பொடி அப்படிங்கிறது மிக்சியில் தான் அரைக்கணும். மிஷினில் கொடுத்து ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது அந்த டேஸ்ட்டு. நான் மாத்வ பிராமின் ரசம்னு சொன்னேன் இல்லையா, மடங்கள்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரசப்பொடியை வச்சுட்டு விதமான ரசம் இப்போ பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க கல்யாண வீட்டில் பண்ணுற ரசம், அப்புறம் பருப்பே போடாமல் ஹோட்டலில் பண்ணுற ரசம், மாத்வ மடங்களில் தக்காளி போடாமல் செய்யக்கூடிய ரசம், அப்புறம் டெலிவரி ஆனவங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கவங்களுக்கு முழுசாக பூண்டு போட்டு செய்யக்கூடிய பருப்பு ரசம். இது எல்லாத்துக்குமே இந்த பொடியை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் உடுப்பி ரசம் சொல்லுவோம், அதில் வந்து தேங்காய் போடுவோம். இதே மாதிரி தான் ரசப்பொடி போட்டு செய்கிறது. அதுக்கப்புறம் பைனாப்பிள் ரசம், எலுமிச்சம்பழ ரசம், இதுக்கெல்லாம் புளி சேர்க்காம இந்த ரசப்பொடியை வச்சே செய்யலாம். இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்த எல்லா விதமான ரசங்களும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதுக்குண்டான வீடியோடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதே போல் 100 கிராம் மல்லி எடுத்துகிட்டு எப்படி ரசப்பொடி செய்யலாங்கிறதையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அளவுகள் தரேன். அவசியம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க, லைக்ஸ் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.